உலகிலேயே தலை சிறந்த வாழ்வீரன் என்று ராசசிம்மன் நினைத்திருந்ததை பாரி தவிடுபொடியாக்க மனதளவில் ராசசிம்மன் நொறுங்கி போனான். மணிக்கட்டிலேயே நீள்வாளை இருபுறமும் சுழற்றும் பாரியின் உத்தியில் ராசசிம்மன் தடுமாறிய கணத்தில் முன்னேறிய பாரி ராசசிம்மனை மீண்டும் எட்டி உதைத்தான். ராசசிம்மன் மீண்டும் தள்ளி போய் விழுந்தான். பாரி காத்திருந்தான். ராசசிம்மன் மெதுவாக எழ முன்னேறிய பாரி இடது முழங்காலை மடக்கி வானில் எகிரினான். அடுத்த கணம் இடக்காலை கீழிறக்கி வலக்கால் முட்டியை உயர்த்தி ராசசிம்மனின் தாடையில் வெடித்தான். தாடையில் அடிப்பட்ட வேகத்தில் மண்ணிலிருந்து எழும்பி பின்னோக்கி சென்று விழுந்தான் ராசசிம்மன். ராசசிம்மன் தட்டு தடுமாறி எழ அவன் தாடை எலும்புகள் முற்றிலும் நொறுங்கி பற்கள் கொட்டின. உடலின் வலியிலும் மனதின் துயரிலும் வெறிபிடித்த ராசசிம்மன் வேகமாக முன்னேறி வலது கை வாளை உயர்த்தி பாரியின் கழுத்தை நோக்கி வீச பாரியின் வாள் உயர்ந்து ராசசிம்மனின் வாளை தாக்கியது. அதே கணத்தில் ராசசிம்மன் இடக்கை வாளை பாரியின் நெஞ்சில் பாய்ச்ச முயல மேலிருந்த பாரியின் வாள் மணிக்கட்டிலேயே அரைவட்டமாய் சுழன்று கீழிறங்கி ராசசிம்மனின் இடக்கை மணிக்கட்டை வெட்டி தள்ளியது. ராசசிம்மன் சில நொடிகளுக்கு பின்னரே இடக்கையில் குருதி பீச்சி அடிப்பதையும் மணிக்கட்டுடன் வெட்டப்பட்டிருப்பதையும் உணர்ந்தான். ராசசிம்மன் அதிர்ந்து பின்னேற மீண்டும் சுழன்ற பாரியின் வாள் ராசசிம்மனின் வலக்கை மணிக்கட்டுடன் வெட்டி தள்ளியது. இரு கைகளையும் மணிக்கட்டுடன் இழந்த ராசசிம்மன் தடுமாற முன்னேறிய பாரி ஒரே வீச்சில் அவனது தலையை சரித்துவிட்டு நடந்தான். பாரி வேகமாக முன்னேற பரமினர் இரண்டாக பிரிந்து வழி ஏற்படுத்தினர். சேரப்படையில் எஞ்சியவர்கள் சிறு குழுவாய் பரமினருடன் போரிட்டு கொண்டிருக்க பாரி ஆவேசமாக அவர்களை நோக்கி நடந்தான். பாரியை கண்ட கணத்தில் பரம்பு வீரர்கள் செம்மாஞ்சேரலுடன் சேர வீரர்களிடமும் போரிடுவதை நிறுத்தினர். கொற்றவைக்கு பலி கொடுக்கும் நீர் சேவலை போல செம்மாஞ்சேரலை பாரிக்கு விட்டு கொடுத்து பரம்பினர் அனைவரும் விலகினர். சுற்றிலும் பார்த்து திகைத்த சேர வீரர்கள் சிறிது தயக்கத்திற்கு பின் பாரியை நோக்கி சென்றனர். தனது உடலை இடதும் வலதும் ஒதுக்கி அனைவரையும் ஒரே வீச்சில் வெட்டி வீசியபடி தொடர்ந்து முன்னேறினான்.